இதே ராகு பகவான் வந்து தனுர் ராசியிலேருந்து தசை நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக தனியா இருக்கக்கூடாது. கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும். உடலில் சிறிய அளவு அட்லீஸ்ட் ஒரு கோல்டாச்சும் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு இயர் ரிங்ஸோ, செயினாவது யூஸ் பண்ணணும். கோவிலுக்கு சென்று கொடிமரத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து உடம்பு முழுவதும் படும்படி நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக நம்ம சாமி மனப்பாரமா கும்பிட்டு, மேல தலைய தூக்கி காமிக்கிறது சூரியனுக்கு. அதேபோல இந்த ராசியில ராகு பகவான் இருப்பவர்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும்போது பலவிதமான கண்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ, அதுக்கு ராகு பிரீத்தி செய்யணும். குஷ்ட ரோகத்தில இருக்கக்கூடிய நபர்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் உதவி செய்வது, நாகபிரதிஷ்டை செய்து வழிபடுவது, கும்பகோணத்தில இருக்கிற நாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது, நாகபிரதிஷ்டை செஞ்சுலாம் வழிபடணும். பரிகாரமா எடுத்தோம்னா, திருநீலக்குடி என்று பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது, சுவாமிக்கு வந்து 5 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி தைலாபிஷேகம் பார்த்து, ஆ பிரசாதம்லாம் நெய்வேத்தியம்லாம் குடுத்து பூஜை பண்ணணும். இதே ராகு பகவான் வந்து மகர ராசியிலிருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பயுமே கண்டிப்பா வெறும் தலையுடன் இருக்கக்கூடாது. தலையில கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேப்பு ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணணும். இல்ல நம்ம வந்து தலப்பாக்கட்டு டோல் அந்த மாரி கட்டிக்கணும். வீட்ல வந்து பால் காய்ச்சும்போது, பால் பொங்குன உடனே வந்து பால வந்து அடுப்புல அணைய விடக்கூடாது. புனித நதிகளில் சென்று குளித்துவிட்டு இறைவனை வழிபட வேண்டும். கண்டிப்பாக ராமேஸ்வர தீர்த்தத்தில வழிபடணும். இல்லன்னா சரி குளிக்கணும். இல்ல அப்படின்னா காசி தீர்த்தத்தில நீராடணும். கங்கை நதியின் புனித தீர்த்தத்தை வெள்ளி சொம்பு அ ஊத்தி வச்சு அதில வந்து மூடி வைக்கணும். வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபடலாம். புனித நீரினுடைய தண்ணீரை வந்து வீட்ல தெளிக்கணும். வீட்ல பசுமாடு வளர்ப்பது நல்லது. பசுவினுடைய கோமயத்தை வீடு முழுவதும் தெளித்து, நீங்க பூஜை பண்ணிட்டு வர்றது நல்லது. அதேபோல குளிக்கும்போது சிறிது பால் தலையில தெளிச்சுக்கிட்டு நீங்க குளிக்கணும். பரிகாரமா எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ மூகாம்பிகையை வளர்பிறை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து, சாதுகளுக்கு உணவு, வஸ்திரம் வழங்கி வரும்பொழுது நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்.